பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுவேன். யார் கூட்டம் பெருசா இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்க பாருங்க, மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன். மாநாட்டுல ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அது கொஞ்ச நாள் தான் இருக்கு. பிப்ரவரி திருச்சியில 7. சார், ஒரு மாநாட்டுல மறைந்த தலைவர்களோட பெயரு சொன்னா வாக்குகள் கிடைச்சிருக்காங்க. குறிப்பா நான் நாவிக மாவட்டத்துல எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு, எம்ஜிஆர் பேசுறாரா, விஜயகாந்த் பேசுறாரு, இது மூலமாவே வாக்குகள் கிடைச்சிருக்காங்க. என்கிட்ட கேட்கிற அதே கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு தம்பியா நினைச்சு. இதன் மூலமா வாக்குகள் கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? இதுதான் நாம என்ன சொல்றோம், நீங்க என்ன சொல்ல வரீங்கிறதுதான். அந்த தலைவர்கள் வாக்கு தான் அந்தந்த கட்சிக்கு இருக்கே தம்பி. அது இங்க பாருங்க, அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன கேட்கிற கேள்விகள் எல்லாம் அங்க வச்சு பேசிக்கிடுவோம். இப்ப வேற ஏதாவது கேள்விகள் ஆக்கப்பூர்வம்